மகாலட்சுமியுடைய இந்த 5 பெயர்களை தினமும் சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே கோடீஸ்வர யோகம் தேடி வரும். அந்த 5 பெயர்கள் என்னென்ன? முதல் பெயர் லட்சுமி. திருமாலின் லட்சணமா அடையாளமா இருக்கிறவங்க தான் லட்சுமி. பேயாழ்வார் பெருமாளை கண்ட போது முதல்ல அவர் திருமார்புல வீற்றிருக்கிற திருவை பார்த்து திருக்கண்டேன் அப்படின்னு பாடியிருக்காரு. திருமாலின் அடையாளம் தான் இந்த திருவாகிய லட்சுமி. 2வது பத்மினி, உலகின் மொத்த அழகின் ஸ்வரூபம். அழகு அப்படிங்கிற சொல்லுக்கே தாயார் மகாலட்சுமி தாங்க. 3வது ஜலதி தனயா, சமுத்திரத்தின் மகள் அப்படின்னு சொல்றவங்க. பார்க்கடல உதித்தவள் அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த திருநாமமான ஜலதி தனயா. 4வது இந்திரா, இந்தி அப்படின்னா செல்வம், செல்வத்துக்கு அதிபதியானவள் அப்படிங்கறது உணர்த்துறது தான் இந்த திருநாமம். 5வது விஷ்ணு பத்னி, மகாவிஷ்ணுவுக்கு ஏற்றவளும் நிகரானவளும். திருமாலின் அருள் முழுமை பெற திருவின் அருள் அவசியம் அப்படிங்கறது சொல்லக்கூடிய பெயர் தான் இந்த விஷ்ணு பத்னிங்கிறது. தாயே அப்படிங்கிற ஒரே சொல்லல எளியவருக்கும் இரக்கம் காட்டக்கூடிய கருணை வடிவம் தான் மகாலட்சுமி. அவளுடைய இந்த 5 எளிய திருநாம தினமும் நம்ம மனசுல நிறுத்தி ஜபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா திருவுடைய அருளோடு திருமாலின் அருளையும் சேர்த்து பெற முடியும். இதனால வாழ்க்கையில வளம், அமைதி, பக்தி, முக்தி அப்படின்னு எல்லாத்தையுமே பெற முடியும். இந்த 5 திருநாமங்களையும் எப்பவும் பக்தியோட மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் குறையாம நிலைச்சிருக்கும். இதனால அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது.